all. Assalamu alaikum. Hope you all are safe and healthy. இன்னைக்கு வீடியோல வந்து எனக்கு கேக் ஒர்க் இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் போற வேலையும் இருக்கு. அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கேக் வந்து ஈவினிங் டெலிவரி பண்ணணும். ஸோ மார்னிங்கே நான் வந்துட்டு கேக்குக்கான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக் ரெசிபி வந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சூன் வந்து நான் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ரெசிபி வீடியோவாக அப்லோட் பண்ணும் போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தா தான் வந்து புரியும் பண்ணுறவங்களுக்கு. ஸோ 1/2 kg கேக் அண்ட் 1 kg கேக்குக்கான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட நான் வந்து சூன் ரெசிபி வீடியோ வந்து போடுறேன். கேக் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா வெண்ணிலா அண்ட் சாக்லேட் இதுதான் வந்து பேசிக்கான ஸ்பாஞ்ச் அண்ட் அதில் வந்து எக் அண்ட் எக்லெஸ் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஷால்லா இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நான் வந்து வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் சென்னையிலேருந்து ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா என்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணணும்னு விஷ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. செலிப்ரேஷன் கேக்ஸ், கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ் எல்லா விதமான டெசர்ட்டுமே வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். கேக் பேக் ஆகிட்டு இருக்க டைம்லேயே நான் சாக்லேட் கனாஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கனாஷோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட ரெசிபி வந்து அப்லோட் ஆயிருக்கு. கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணி செட் பண்ண வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கேக் பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் ஸ்பாஞ்சில் தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து மினி கேக்ஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸ் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கேக்ஸ் தான் ஆர்டர் இருந்துச்சு. அண்ட் நடுவில் வந்து டீ வந்து நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம ஒர்க் பண்ணும் போது டயர்ட் ஆயிடுவோம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேக்லாம் செய்யும் போது நம்ம க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஒன்ஸ் டயர்ட் ஆகிட்டோன்னா வந்து செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு தாட் வந்துடும். ஸோ நடுவில் இந்த மாதிரி பிரேக் எடுத்து செய்யும் போது க்ரியேட்டிவாக நம்ம யோசிச்சு திங்க் பண்ணதை வந்து கேக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுமே செஞ்சுருந்தோம். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அச்சு முறுக்கு வந்து செஞ்சுருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நான் அகெயின் வந்து செய்கிறேன். இது என்னோடய செகண்ட் டைம் நான் வந்து செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நான் ரெசிபி வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் ஆக்சுவலி. ஆனால் எனக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் ஆனதுனால அதை என்னால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம ஒரு ரெசிபி ஷேர் பண்ணாதான் நீங்களும் ட்ரை பண்ணும் போது உங்களுக்குமே வந்து கரெக்டாக வரும். என்ன எனக்கு மிஸ்டேக் ஆச்சுன்னா தனியாக மாவு வந்து பிரிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு. அதை நான் வந்து சரி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப குடித்த மாதிரி இருந்துச்சு அச்சு முறுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா நான் அதுவுமே வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து ரெசிபி வீடியோ வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நான் கேக் ஃப்ராஸ்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். க்ளவ் போடலன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம பெரிய கேக்கில் வந்து க்ளவ் போட்டு பண்ணிடலாம். பட் சின்ன கேக்கில் ஹேண்ட் க்ளவ்ஸ் வந்து நம்ம போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கேக் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நான் க்ளவ் போடாமல் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோடய ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணி தான் பண்ணுவேன். கேக் போர்டு வந்து உங்கள் டர்ன் டேபிள்லேருந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா டர்ன் டேபிளில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டிஷ்யூ வச்சதுக்கப்புறமா நீங்கள் கேக் போர்டு வச்சிங்கன்னா உங்கள் போர்டு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற கேக் ஃப்ளேவர் வந்து என்னோட பர்சனட் ஃப்ளேவர்னு சொல்லுவேன். கேரமல் பனானா ரொம்ப எம்மியாக இருக்கும். அந்த சாக்லேட் கனாஷோட சாக்லேட் ஸ்பாஞ்சோட சாப்பிடும் போது செம்ம எம்மியாக இருக்கும். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த கேக் முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு மினி கேக்குமே ஆர்டர் இருந்துச்சு. இந்த கேக் வந்து நட்டெல்லா ஃப்ளேவர் கேக். ஸோ விப்பிங் க்ரீம் நடுவில் ஃபில்லிங்காக வந்து நட்டெல்லா வந்து யூஸ் பண்ணுவோம். பிஃபோராக பண்ண கேக்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்கள் கேக் போர்டு வந்து மூவ் ஆகுச்சுன்னா கீழே கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து ஒரு
டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கேக் போர்டு வந்து மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஹேக் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப்பை வந்து கீழே ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்கள் போர்டை வச்சிங்கன்னா இப்பயும் வந்து கேக் போர்டு வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ 2 டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வைக்கிறது தான். பிகாஸ் நம்ம ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சம்டைம்ஸ் நம்ம கேக் போர்டை வந்து தூக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் ரெகுலராக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழகிருச்சுன்னா நீங்கள் இது போகலாம். இல்லைனா வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மெத்தடே வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கார்னிஷிங் சாக்லேட் டாப்பர்ஸ் எல்லாமே நானே தான் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கோல்டு டஸ்ட் வச்சு இப்போது அதுக்கு வந்து கலர் கொடுத்துட்டு இருக்கேன். ஹோம் பேக்கர்ஸாக வந்துட்டு நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, பேக்கரியில் வாங்கினா எங்களுக்கு இவ்வளோ தான் ரேட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ். ஏன் வந்து ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வந்து இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது கேக்கு, இவ்வளோ காஸ்ட் இன் த சென்ஸ் ஒரு பேக்கரியை விட ஒரு 150 ஒரு 200 ருபீஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அவங்களே செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு வந்து இந்த கார்னிஷிங் எல்லாமே வந்துட்டு நானே ஒரே ஆளாக வந்து செய்யும் போது எனக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதுக்கான காஸ்ட் தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். அண்ட் பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சிருப்பாங்க மாடல்ஸ், அதை தான் நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆர்டர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேக் வந்துட்டு ஃபுல்லாகவே கனாஷ் வச்சு கவர் பண்ணி சின்னதாக ஹார்ட் வச்சு டிசைன் வந்து போட்டாச்சு. இந்த நட்டல்லா கேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து இமேஜ் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கேக் வந்து டிசைன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். கேக் எல்லாம் பேக் பண்ணி டெலிவரி அனுப்புனதுக்கப்புறமா தான் நான் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்புனேன். நான் டி நகர் வந்து ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து லேட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 6 o'clock வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிடணும்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து போத்தீஸ் போயிருந்தோம். பட்டு சாரி எடுக்கிற பிளான் வந்து இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் ஏதோ முகூர்த்தம் டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் போயிட்டு ஷாப்பிங் விளாக்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோ போடவும் நான் வந்து இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன். பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறமா நாங்கள் செலக்ட் பண்ண saree வந்து இதுதான். அன்னைக்கு முகூர்த்தம் டேன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த சுங்கு போடுறது கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் எங்கேயாச்சும் கொடுத்து போடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் அங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லை கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன். பட் அவங்க ஐடிலாம் போட்டிருந்தாங்க, போத்தீஸ் ஷாப்போட ஐடிலாம் போட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க வந்து நிற்கிறாங்க.
இவ்வளோ நாள் வந்து எனக்கு இது தெரியவே தெரியாது. அவங்க ரொம்ப காமா வந்து நம்மள ஹேண்டில் பண்ணாங்க. அவ்வளோ கூட்டத்துலயும் இரிட்டேட்டே ஆகல அவர் கொஞ்சம் கூட. நம்ம எந்த ஃப்ளோர் போகணும்னு சொன்னாலுமே அவர் எங்க கூட வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. நாங்க வந்து கடைசியா அந்த ஷாப்பை விட்டு போற வரைக்குமே எங்க கூட வந்து அவங்க இருந்து எங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க, காஃபி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து போத்தீஸ்ல இருக்கு. நீங்க யாராச்சும் வந்து போத்தீஸ்ல வந்து ஷாப்பிங் போனீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நீங்க கிட்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து அன்னைக்கு தான் தெரியும் இந்த மாதிரி வந்து கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு போத்தீஸ்லன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அம்மாக்கெலாம் வந்து கொஞ்சம் சாரீ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து போயிட்டு அங்கேயும் வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாரீ வந்து அங்கே வாங்கியிருந்தோம் அம்மாவுக்கு. நைட் வந்து லேட் ஆனதுனால நெக்ஸ்ட் டே அகெயின் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சாரீக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்திருந்தேன். ரெடிமேடாக இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் போட்டு மெட்டீரியலில் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்து வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். டிசைன்ஸ் வேரியேஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வாங்குற ஐடியா இருந்துச்சு. ஸோ வேளச்சேரியில் வந்து ஒரு பேங்கிள் ஷாப் போயிருந்தேன். அங்கே வந்து கண்ணாடி வளையலுக்குன்னே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து மெட்டல் வளையல் மாதிரியே தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து கண்ணாடி வளையல்னு சொன்னாங்க. இப்போ வந்து கண்ணாடி வளையல் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேயும் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னும் போது எனக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் அங்கேயும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா உங்கள் எல்லாரையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, பாய்.